வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வந்துட்டாரா சுஜா? வந்துட்டாருன்னு சொன்னாங்க தோழர். இப்ப சொன்னாங்க ஜெயால் தோழர் சொன்னாங்களே. அண்ணா வந்துட்டாரு. சொல்லுப்பா. அண்ணா நீங்க பேசலாம். நீங்க பேசலாம். எல்லாம் பேசியாச்சா? அண்ணா நீங்க அவர் சரவணன் தொடரும் நீங்க மட்டும் தானே பேசுறீங்க? கவின் இருக்காங்களா? இருக்காங்க. அன்பார்ந்த தமிழ்நாடு பெண் ஊடகவியலாளர் மையம் ஒருங்கிணைத்துள்ள இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தோழர் சுஜாதா அவர்களே, இதனை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற தோழர் கவின்மலர் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் கவிதா முரளிதரன், ஜெயமணி, சோமியா மற்றும் அருண்குமார் ஆகிய தோழர்கள், ஜெயபாதுரி அவர்களே, எனக்கு முன்னர் இந்து சட்ட மசோதா குறித்து விளக்க உரை ஆற்றியிருக்கிற வழக்கறிஞர் தோழர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த இணைப்பில் இருக்கும் ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய நேரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும் மனுஸ்மிருதி பற்றிய ஒரு விரிவான உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் தேவையான ஒன்று, நீண்ட நாளாக நாம் எதிர்பார்த்த ஒன்று, வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆதரித்தும் எதிர்த்தும் பரவலாக இந்த விவாதம் தொடர்கிறது. அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினரிடையே கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இதனை தேடி தேடி கற்பது என்கிற ஒரு நிலை, விவாதிப்பது என்கிற ஒரு நிலை உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக பெண்கள் இது குறித்து விவாதிப்பது இன்னும் பாராட்டத்தக்க ஒன்று என்று நான் நம்புகிறேன். புழக்கத்தில் இல்லை, நடைமுறையில் இல்லை,
அதை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று பலர் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இது ஒரு நழுவல் வாதம், எஸ்கேபிசம். நடைமுறையில் இல்லாததை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சிலர் விவாதிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அதிலே 3வது அத்தியாயத்தில் பெண்களை தெய்வத்துக்கு நிகராக சொல்லப்படுகிறதே, அது உங்கள் கண்களில் படவில்லையா என்று கேட்கிறார்கள். பெண்களை மதிக்காதவர்கள், பெண்களை போற்றாதவர்கள் நல்ல கதியை அடைய முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று வாதிடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் மனுஸ்மிருதி தவறாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, வேண்டுமென்றே திட்டமிட்டே மனுஸ்மிருதிக்கு எதிரான மொழிபெயர்ப்புகள் வெளிவந்திருக்கின்றன, அதை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. அதிலும் குறிப்பாக வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய கிறித்தவர் இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார். அது முழுக்க முழுக்க தவறானது. அதை எதிர்த்து நீதிமன்றத்திலேயே ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்கிறோம். எனவே அதை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது என்று விவாதிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் மனுஸ்மிருதி இங்கே உள்ள தமிழகத்தை சார்ந்த திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பிராமண துவேஷம் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் என்று அதற்கு ஒரு புதிய வரையறையை, ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மனுஸ்மிருதி தொடர்பான விவாதம் விரிவடைந்து கொண்டே போகிறது. பெண்கள் தரப்பில் அதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலோங்கி இருக்கிறது. நல்லவேளை சமூக ஊடகம் என்பது இதற்கு பெரும் துணையாக இருக்கிறது. மிக இலகுவாக இதை பகிர்ந்து கொள்ளவும், படிக்கவும், விவாதிக்கவும், அனைவருக்கும் எதிராக கருத்துக்களை பரப்புவதற்கும் சரி, ஆதரவாக கருத்துக்களை பரப்புவதற்கும் சரி, சமூக ஊடகம் இப்போது பெரும் துணையாக இருக்கிறது. இத்தகைய நிலையில் தமிழ்நாடு பெண் ஊடகவியலாளர் மையம் இந்த இணைய வழி கருத்தமர்வை ஒருங்கிணைத்திருப்பது மீண்டும் நான் மகிழ்ச்சியோடு கூறுகிறேன். இது வரவேற்க தகுந்தது, பாராட்ட தகுந்தது. இன்னும் விரிவாக இதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு சீசனல் டிபேட் என்கிற மாதிரியாக அமைந்து விடாமல் இதை ஒரு தொடர் பரப்பு இயக்கமாக நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கோட் ஆஃப் மனு என்பது ஒரு சட்டம், அது பர்சனல் லா, தனி சட்டம். அது இந்து மக்களுக்கான ஒரு பர்சனல் லா. இன்றைக்கு அது சட்டத்தில், அதாவது அதிகாரபூர்வமாக சட்டமாக நடைமுறையில் இல்லை. ஆனால் இந்து சமூகத்தின் வாழ்வில் ஒவ்வொரு அங்குலத்திலும் அதுதான் ஆதிக்கம் செய்கிறது, ஆளுமை செய்கிறது.
இதை நாம் விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை. உற்று நோக்கினால் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வழக்கறிஞர் சரவணன் பேசும்போது 2 விஷயத்தை சொன்னார். பார்ப்பன மேலாதிக்கம், பெண்ணடிமைத்தனம், இந்த 2க்கும் அடிப்படையாக விளங்குவது மனு தர்மம் என்று சொன்னார். இதை இன்னும் நாம் நுட்பமாக உற்று நோக்கினால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது மனு தர்மத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. பிறப்பால் உயர்ந்தவர்கள், பிறப்பால் தாழ்ந்தவர்கள். பிறப்பால் பெண் என்பதால் அவள் ஆணுக்கு கட்டுப்பட்டவள், ஆணுக்கு கீழானவள். இது எல்லா வர்ணங்களிலும் உள்ள பெண்களுக்கு பொருந்தும். பிறப்பால் பிராமணன் உயர்ந்தவன், சூத்திரன் தாழ்ந்தவன். இந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது பேசிக் கான்செப்ட் ஆஃப் த மனுஸ்மிருதி. மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. பிறப்பால் உயர்வு தாழ்வை தீர்மானிக்கிறது. அக்ரஹாரத்தில் பிறப்பதனாலேயே ஒருவன் பிறப்பாலேயே உயர்ந்தவனாகி விடுகிறான். அவன் பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட, பொருளாதாரத்தில் அவன் வறுமையில் வாடினாலும் கூட, அவன் ஒரு கோயில் பூசாரி வேலையை செய்தாலும் கூட, சமையல் வேலையை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் கூட, அவன் கல்வி கற்காதவனாக இருந்தாலும் கூட, அவன் பூநூல் அணியக்கூடியவனாக பிராமணனாக இருந்தால் அவனுக்கு இந்த சமூகத்திலே அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும், அவனுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்பது இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை. அதனால்தான் மனுஸ்மிருதி நடைமுறையில் இருக்கிறது என்கிறோம். பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன் என்பதை மனுஸ்மிருதி நெடுங்கால நெடுங்காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் மூலம் அதை நிலைப்படுத்தி இருக்கிறது. மன்னர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, அதையே தங்களின் சட்டமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கும் வாழிடங்கள், அதாவது குடியிருப்புகள், ஒரு கிராமம் என்று போனால் இது யார் தெரு, இது யார் தெரு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சாதிக்கு ஒரு குடியிருப்பு, அன்டச்சபிள்ஸ் தனியாக ஒரு குடியிருப்பாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் சாதி இந்துக்கள் ஒரு குடியிருப்பாக இருக்கிறார்கள். அந்த சாதி இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஊர் தெருவில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தெரு, கோனார் தெரு, பிள்ளைமார் தெரு, படையாட்சி தெரு, நாடார் தெரு என்று அரசாங்கம் இன்றைக்கு சட்டத்தின் மூலம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறது. அவை இன்றைக்கு மனுஸ்மிருதி நடைமுறையில் இருக்கிறது என்பதை இந்த வாழிடங்களின் கட்டமைப்பு முறையே நமக்கு உணர்த்துகிறது. சுடுகாடு தனித்தனியே, ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி சுடுகாடு. ஒரே சுடுகாட்டிலே கூட, சாதி இந்துக்களுடைய ஒரே சுடுகாட்டில் கூட சாதி அடிப்படையிலே முன்னே பின்னே என்று வைத்து அடக்கம் செய்வதையோ எரிப்பதையோ நாம் பார்க்கிறோம். ஆற்றங்கரையிலோ ஏரி குளத்திலோ குளிக்கிற போது கூட சாதிக்கு ஒரு துறைப்பாடு என்று பல கிராமங்களில் இருப்பதை பார்க்கலாம்.
ஆகவே மனுஸ்மிருதி இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. மறந்தும் சாதி விட்டு சாதி யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, காதல் திருமணங்களை தவிர. சட்டம் சொல்லவில்லை, அரசாங்கம் சொல்லவில்லை. ஆனால் காலம் காலமாக பிராமணர்கள் தங்களுக்குள்ளே திருமணம் செய்து கொள்வதும், சாதி இந்துக்கள் அவரவர் சார்ந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதும், பிள்ளைமார் சமூகத்துக்குள்ளேயே, நாடார் சமூகத்துக்குள்ளேயே, முதலியார் சமூகத்துக்குள்ளேயே, ரெட்டியார் சமூகத்துக்குள்ளேயே, நாயுடு சமூகத்துக்குள்ளேயே, இப்படி ஒவ்வொரு சாதியும் சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது, இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை யாரும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தவில்லை, அல்லது இப்படித்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற எந்த சட்டத்திலும் கிடையாது. எப்படி இது புழக்கத்தில் இல்லை என்கிறார்கள்? இதுதான் மனுஸ்மிருதி சொல்லுகிறது. பரப்பால் உயர்வு தாழ்வு என்பது கோட்பாட்டில் மிக முக்கியமானது. மனுஸ்மிருதியுடைய கோட்பாட்டில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, வர்ணம் விட்டு வர்ணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற இனக்கலப்பு கூடாது என்பது இரண்டாவது முக்கியமான கான்செப்ட். இனக்கலப்பு கூடாது என்பது இன்னொரு மொழியில் சொல்ல போனால் தூய்மைவாதம். ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு கலப்பு ஏற்பட்டு விட்டால் அது தூய்மை கெட்டு விடுகிறது. ஒரு வர்ணமும் இன்னொரு வர்ணமும் திருமணம் செய்தால் அது தூய்மை கெட்டு விடுகிறது. அதனால் வர்ணக்கலப்பு ஏற்பட தூய்மை கெட்டு விட்டது என்று அப்படி கலப்பால் பிறக்கிற சமூகத்தை தனிமைப்படுத்த அதுவே சாதிகளாக மாறிவிட்டன. சாதிகள் எங்கிருந்து தோன்றின என்றால் வர்ணங்களில் இருந்துதான் தோன்றியது. வர்ணக்கலப்பு ஏற்படும் போது இந்த வர்ணமும் அந்த வர்ணமும் புதிதாக பிறக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி புதிதாக பிறக்கிறவர்கள் தனியே வாழ வேண்டிய நிலை, பிறகு அவர்களுக்குள்ளாகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை, அதுவே ஒரு சாதியாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் வர்ணங்களில் இருந்து சாதி தோற்றம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வாளர்கள், பண்பாட்டு தளத்தில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர்கள் அனைவரும் குறிப்பிடுகின்றனர். எனவே வர்ணக்கலப்பு கூடாது, அல்லது சாதி கலப்பு கூடாது, இனக்கலப்பு கூடாது என்கிற இந்த கருத்து தூய்மைவாதத்தின் அடிப்படையிலான கருத்து. மனுஸ்மிருதியின் முக்கியமான இரண்டு கோட்பாடு, ஒன்று பிறப்பால் உயர்வு தாழ்வு, இன்னும் தூய்மைவாதம். இதை தக்க வைக்க வேண்டும். எதை தக்க வைக்க வேண்டும்? பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். தூய்மைவாதத்தையும் தக்க வைக்க வேண்டும். இதற்கு எங்கே மெயின் சுவிட்ச் இருக்கிறது என்று அவர்கள் யோசிக்கிற போதுதான் அங்கே பெண்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், பெண்கள் கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டும், பெண்கள் ஒடுக்கப்பட வேண்டும், பெண்களை ஆண்களின் கட்டுப்பாட்டை மீறி சுதந்திரமாக விடக்கூடாது என்கிற கருத்தியல் ஏற்படுகிறது. தூய்மைவாதம் என்பதும் பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பதும் நிலைநிறுத்தப்படுவதற்கு பெண் ஒடுக்குமுறை தேவைப்படுகிறது. பெண்ணை ஒடுக்க வேண்டிய தேவை எழுகிறது. ஏன் பெண்ணை ஒடுக்க வேண்டும்? ஆணை போல பெண்ணும் எல்லா உணர்ச்சியும் உள்ளவள். ஆணை போல பெண்ணுக்கும் ஆத்திரம் உண்டு, ஆணை போல பெண்ணுக்கும் எதிர்ப்புணர்ச்சி உண்டு. எனவே பெண் தன்னுடைய உரிமை பறிபோகும் போது எதிர்ப்பால், தனக்கான சுதந்திரம் பறிபோகும் போது எதிர்ப்பால். ஆகவே அப்படி அவள் சுதந்திரம் பறிபோகும் போது, உரிமை பறிபோகும் போது எதிர்க்கிற நிலை வருவானால் அவளை உளவியல் ரீதியாக ஒடுக்கி அடக்க வேண்டும் என்பதுதான் தூய்மைவாதத்திற்கு ஒரே வழி, அதை நிலைநிறுத்துவதற்கு ஒரே வழி. அதற்காக அவர்கள் கண்டறிந்த இன்னொரு உத்திதான்
கற்பு என்பதும் விபச்சாரம் என்பதும். கற்பு, விபச்சாரம் இந்த இரண்டும் பெண்ணை ஒடுக்குவதற்கான மிக மோசமான, கொடூரமான, குரூரமான ஆயுதங்கள். இப்போது கூட நாம் என்ன நிலையிலே போராடுகிறோம் என்றால், எங்களை எப்படி நீங்கள் இழிவுபடுத்தலாம், என்ன இழிவுபடுத்தலாம், என்ன இழிவுபடுத்துகிறார்கள்? பெண்களை வேசி என்று எப்படி சொல்லலாம்? எங்களை எப்படி வேசி என்று சொல்லலாம்? நாங்கள் வேசியா? எங்களை எப்படி நீங்கள் விபச்சாரி என்று சொல்லலாம்? நாங்கள் விபச்சாரியா? நாங்கள் விபச்சாரிகள் இல்லை, வேறு யாரோ விபச்சாரிகள். நாங்கள் வேசிகள் இல்லை, வேறு யாரோ வேசிகள். எங்களை சொல்லக்கூடாது என்கிற ஒரு கருத்தியலாகத்தான், அது ஒரு எதிர்ப்பாகத்தான் மாறுகிறது. அந்த கருத்தியலே தவறு என்று வாதிடுகிற நிலை நம்மிடத்திலே இல்லை, அப்படி எழவே இல்லை. கற்பு, அதற்கு எதிர்ச்சொல் விபச்சாரம். கற்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் விபச்சாரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கற்பு என்பதற்கு இவர்கள் என்ன வரையறை வைத்திருக்கிறார்கள்? கற்பு என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கிற வரையறை, பெண்கள் ஆண்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, ஆண்களை பார்த்து சிரிக்கக்கூடாது, திருமணமானால் கணவனோடு மட்டும்தான் அவள் தாம்பத்திய உறவு மட்டுமல்ல, எந்த உறவையும், நட்பு சார்ந்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் கணவன் ஒருவன் மட்டும்தான் அவளுக்கு உலகமாக இருக்க வேண்டும். வெளியிலே பேசுவதாக இருந்தாலும், வெளியிலே எந்த தொடர்புகளாக இருந்தாலும் எல்லாம் கணவன் மூலமே நடக்க வேண்டும். அவள் 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடாது, தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி மீறினால் அவள் நடத்தை கெட்டவள். ஆம்பளை நிக்கிற இடத்துல பொம்பளை வந்து நின்று பேசுறா பாரு, இவெல்லாம் என்ன என்ன கேரக்டர் பாருங்க, சமூகத்துல இன்னைக்கு இருக்கு. ஆக கற்புங்கிற கருத்தியலை அது திணிக்கிறது. அந்த கற்புங்கிற கருத்தியலை ஒழுக்கம் என்கிற பெயரால் அது திணிக்கிறது. ஆனால் ஆண்களை பற்றி எதுவும் அதிலே இல்லை. ஆண்களை பற்றி எதுவும் அதிலே இல்லை. ஆண்கள் எத்தனை பெண்களுடன் வேண்டுமானாலும் பழகலாம், பேசலாம், எப்படியும் அவன் இருக்கலாம் என்கிற போது எப்படி பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள்? ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பை தந்துவிட்டு பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்கிற வரையறை எவ்வளவு நேர் முரணாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆடு மாடுகள் எங்கு வேண்டுமானாலும் மேயலாம் என்று கோவில் மாடுகளை விட்டு விடுவார்கள். கோயில் மாடுகளை விட்டு விடுவார்கள். அது நல்ல வயல்வெளிகளில் கூட போய் மேயும். கோயில் மாடு தானே மேய விட்டுருவாங்க. ஆனால் மாடு மேய்ந்த பிறகு அந்த மேய்ந்து விட்ட நிலம் பாழ்பட்டு விட்டது, அது கற்பு பறிபோய் விட்டது என்று நிலத்தின் மீது பழி போடுவது எப்படி? வயலின் மீது பழி போடுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? அந்த மாடு வந்து எங்கேயும் போகக்கூடாது என்று மாடுகளை வந்து கோவில் மாடாக இருந்தாலும் எந்த மாடாக இருந்தாலும் மாடுகளை கட்டி போட வேண்டும், மாடுகளை வந்து மாடுகளுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் விளைநிலங்கள் பாதுகாப்பாக இருக்கும். கோவில் மாடுகள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், அல்லது எந்த மாடாக இருந்தாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்ற மாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு விளைநிலங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? இது எவ்வளவு அடிப்படையில எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஆக மாடுகளுக்கும் சில ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள் இருந்தால் விளைநிலங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதை போல ஆண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாலே பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆண்களுக்கு அதை சொல்லி வைத்தால் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதிலே எந்த சிக்கலும் எழாது. ஆனால் ஆண்கள் எப்படியும் இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய ஆணாதிக்க உளவியல் வெளிப்படுகிறது என்று புரிந்து கொள்கிறார். இது எவ்வளவு முரணான ஒன்று. ஆகவே பெண்களை ஒடுக்குவது என்பது, இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது என்னன்னா, பெண் ஒடுக்குமுறை
இந்த பெண் ஒடுக்குமுறை எதற்காக இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்றால், வர்ணக்கலப்போ சாதி கலப்போ நிகழ்ந்து விடக்கூடாது. வர்ணக்கலப்பு சாதி கலப்பு நிகழ்ந்து விட்டால் இங்கே அதிகாரத்தை தொடர்ந்து நுகர்ந்து கொண்டிருக்கிற பார்ப்பனர்கள் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எனவே பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற கருத்தை பாதுகாப்பதும், அந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற கருத்தியலை பாதுகாப்பதற்காக தூய்மைவாதத்தை பாதுகாப்பதும், அந்த தூய்மைவாதத்தை பாதுகாப்பதற்காக பெண்களை ஒடுக்கி வைப்பதும், பெண்களை ஒடுக்குவதற்கு கற்பு என்கிற கருத்தியலும், கற்பை மீறினால் விபச்சாரம் என்கிற கருத்தியலும் இங்கே தேவைப்படுகிறது. ஆகவே எடுத்த எடுப்பிலேயே இங்கு ஒரே ஒரு அளவுகோல், நல்லவனா கெட்டவனா என்பதற்கு இவர்கள் எடுத்த எடுப்பிலேயே ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் வசவு பாடுகிற போது, இழித்து பழித்து பேசுகிற போது, ஆண் ஒருவனை இழித்து பழித்து பேசும்போதும் பெண்ணின் நடத்தையோடு தொடர்பு படுத்தி பேசுகிறான். ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை இழித்து பழித்து பேசுகிற போதும் அந்த பெண்ணின் நடத்தையை தொடர்பு படுத்தி தான் பேசுகிறான். வேற எந்த ஆற்றலையும் இவர்கள் அளவுகோலாக வைப்பதில்லை. ஒரு பெண்ணுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, அவள் எவ்வளவு படித்திருக்கிறாள், எவ்வளவு ஆற்றலை பெற்றிருக்கிறாள், அவள் எத்தகைய ஆளுமையை பெற்றிருக்கிறாள், எந்த அளவுகோலும் திறன்கள் தொடர்பான எந்த அளவுகோலையும் வைத்து ஒருவரை தீர்மானிப்பதில்லை. எவ்வளவு பெரிய இடத்துல ஒரு நீதிபதியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எத்தகைய பொறுப்பிலே அதிகாரம் உள்ள பொறுப்பிலே இருந்தாலும் சரி, உடனே அந்த பெண்ணை இழித்து பழித்து பேச தொடங்கும் போதே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இழித்து பேசுகிற போதே அவள் முதலில் அவளுடைய நடத்தையை, கேரக்டர் அசாசினேஷன், நடத்தையை கொச்சைப்படுத்துவது, நடத்தை தான் அளவுகோல். இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறதே நடத்தை தான் அளவுகோல். கருத்துக்கு கருத்து பேச தெரியாது. நாம் ஒரு கருத்தை பேசுகிறோம், மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறோம் என்றால் மனுஸ்மிருதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பேசாமல் உடனே நம்முடைய தாயை பற்றியும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகளை பற்றியும் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களின் நடத்தையை பற்றி பேசுகிற ஒரு கேவலமான ஒரு வாழ்வியல் முறை இங்கே இருக்கிறது. ஆக இந்தியாவில் மனிதர்களை நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிப்பதற்கு இவர்கள் வைத்திருக்கிற ஒரே ஸ்கேல், ஒரே அளவுகோல் பெண்களின் நடத்தையை பற்றிதான், நடத்தை தொடர்பான அளவுகோல் தான். வேசி ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டா அவன் வேசி மகன், ஒருத்தி எதிர்த்து பேசிட்டா அவ எவ்வளவு பெரிய தகுதி, சமூக தகுதியை பெற்றிருந்தாலும் சரி, கல்வி தகுதியை பெற்றிருந்தாலும் சரி, பொருளாதார தகுதியை பெற்றிருந்தாலும் சரி, தனிப்பட்ட பர்சனாலிட்டி டெவலப்டு ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு லேடியாக, ஒரு உமனாக இருந்தாலும் சரி, அவளை எடுத்த எடுப்பிலேயே அவள் ஒரு வேசி. ஆக இங்கு ஒரே ஒரு அளவுகோல், இந்த சிந்தனையை, சமூக உளவியலை இந்த மண்ணிலே கட்டமைத்தது எது? காலம் காலமாக போதிக்கப்பட்டு வந்த மன்னர்கள் ஆண்ட காலத்தில் அதுவே சட்டமாக இருந்த நிலையில் அதன் மூலம் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இன்றைக்கு சமூக உளவியலாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த இந்திய சமூக கட்டமைப்புக்கு அடிப்படை கருத்தியல் மனுஸ்மிருதி தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. யாரும் மறுக்க முடியாது. அது எப்படி வேண்டுமானாலும், எந்த விவாதத்தில் வேண்டுமானாலும் நாம் இதை நிரூபிக்க முடியும். ஆகவேதான் இந்தியாவின் முதல் சட்டமைச்சர் பொறுப்பேற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தயாரித்த ஒரு மசோதா தான் கோட் ஆஃப் இந்து பில். இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் பல சட்டங்களாகி இருக்கின்றன. அப்படி சட்டங்களான எந்த மசோதாவை பற்றியும் இந்தியாவில் அல்லது உலக அளவில் யாரும் இந்த அளவுக்கு விவாதித்ததில்லை. ஆனால் நிறைவேற்றப்படாத ஒரு மசோதா இன்றைக்கும் 70 ஆண்டுகளுக்கு பிறகு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது, தொடர்ந்து அது விவாதிக்கப்படுகிற ஒன்றாக மாறி இருக்கிறது என்றால்
அதுதான் த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்த மசோதாவுக்கு உள்ள சிறப்பு. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிறப்பு. நிறைவேற்றப்படாத ஒரு மசோதா இந்த அளவுக்கு விவாதிக்கப்படுகிறது. நிறைவேற்றப்படாத ஒரு மசோதா. இந்த இந்து கோட் ஆஃப் இந்து பில் என்பது இந்து சமூகத்தின் மீது வீசப்பட உள்ள ஒரு அணுகுண்டு என்றுதான் அன்றைக்கு அதிதீவிர இந்துத்துவ சக்திகளாக இருந்த பலரும் வெளிப்படையாக விமர்சனம் செய்தார்கள். ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் உருவ பொம்மைகளை கொடும்பாவியாக வடிவமைத்து அன்றைக்கு புதுதில்லியிலே கொளுத்தி இருக்கிறார்கள். பெண்களை திரட்டி போராட வைத்திருக்கிறார்கள். டெல்லியிலே அமைந்துள்ள ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய அளவிலே கூட்டத்தை கூட்டி கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆல் இந்தியா ஆன்டி ஹிந்து கோட் பில், ஆல் இந்தியா ஆன்டி ஹிந்து கோட் பில் என்று அகில இந்திய அளவில் அந்த மசோதாவுக்கு எதிரான ஒரு இயக்கத்தையே கட்டி இருக்கிறார்கள். ஒரு மசோதாவுக்கு எதிராக அகில இந்திய அளவிலே இயக்கம், அதுக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு கமிட்டி. இது நிறைவேற்றப்பட்டால் இந்து சமுதாயம் சீர்குலைந்து விடும். என்ன அந்த ஹிந்து பில்ல இருந்தது? கோட் ஆஃப் ஹிந்து பில்ல என்ன இருந்தது? பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான வாரிசுதாரர்கள், திருமணம், விவாகரத்து தொடர்பான விவரங்கள், தத்தெடுக்கிற உரிமை பெண்களுக்கு, அடாப்ஷன், தத்தெடுப்பது தொடர்பான விவரங்கள், பெண்களை மேம்படுத்துவதற்கான ஒரு மசோதா, இந்து உமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் இந்து உமன், பெண்களை மேம்படுத்துவதற்கான ஒரு மசோதா. பெண்களை தெய்வமாக போற்றக்கூடியவர்கள், பெண்களை தெய்வமாக போற்ற வேண்டும் என்று மனுஸ்மிருதி சொல்வதாக சொல்லுகிறவர்கள், பெண்களை மேம்படுத்துகிற ஒரு மசோதா வந்தால் வரவேற்கத்தானே செய்ய வேண்டும். பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறவர்கள். ஆகவே பெண்களுக்கு சொத்துரிமை கூடாது, பெண்களுக்கு வாரிசுரிமை கூடாது, பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கூடாது. விவாகரத்து உரிமை கூட பெண்களுக்கு கிடையாது. மனைவி சரியில்லை என்றால் கணவன் வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. கணவன் சரியில்லை என்றால் பெண் வேறொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்று மனுஸ்மிருதி சொல்லவில்லை, செய்யக்கூடாது என்றது. எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனுக்கு பணிவிடை செய்யவே கடமைப்பட்டு இருக்கிறான். அவன் குடிகாரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான பழக்க வழக்கம் உள்ளவனாக இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலும் தகுதியற்றவனாக இருந்தாலும் தாலி கட்டிவிட்டால் அதன் பிறகு அவனுக்கு சாகிற வரையில் பணிவிடை செய்ய வேண்டும். கணவன் இறந்து விட்டால் விதவையாக வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும், மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையில் சொல்ல போனால் பிராமண பெண்கள் தான். அதை கடுமையாக தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது, கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலும் கூட. விதவையாகிவிட்டால் அவளை மொட்டையடிப்பது, வெள்ளை புடவை உடுத்துவது, பூ முடியக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, அவள் நல்ல காரியங்களுக்கு நிற்கக்கூடாது, வீட்டிலேயே நடக்கிற திருமண நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்க கூடாது. ஒரு விதவை எதிரே வந்தால், நல்ல காரியத்துக்கு செல்லுகிற போது ஒரு விதவை எதிரே வந்தால் அந்த நல்ல காரியம் பாதிக்கப்படும் என்று விதவைக்கு எதிரான ஒரு உளவியல். கமநாட்டி, கைம்பெண், முண்டை என்றால் என்ன பொருள்? முண்டை என்றால் கணவன் இருந்தால் கணவனுக்கு, இவர் பெண்ணுக்கான தலையே கணவன், இவருக்கு தலை இருந்தாலும் தலை வரையிலும் இவள் முண்டம் தான். முண்டச்சி என்றால்
இப்ப தலைக்கு கீழே தான் முண்டன் பேரு. தமிழ் நம்முடைய உடலை தலைக்கு கீழே கழுத்துக்கு கீழே இருக்கிற உடல் அமைப்புக்கு பேர் முண்டம். இது ஒட்டுமொத்தமாக கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் ஒட்டுமொத்த உடலுக்கு முண்டம் என்று பொருள். தலை இருந்தால்தான் ஒரு முழு மனிதனுக்கான வடிவம். கணவன் செத்து போன பிறகு தலையுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை முண்டை என்று அழைக்கிறார்கள். அதுக்கு என்ன பொருள்? இவ்வளவு காலம் இவளுக்கு தலையாக இருந்தது கணவன். கணவன் செத்து போய்விட்டான், தலை போய்விட்டது. ஆகவே இவள் முண்டைச்சி. எனவே தலை இருந்தாலும் இவளுக்கு முண்டை என்றுதான் பொருள். இதெல்லாம் மனுஸ்மிருதி இன்னும் இங்கே நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? பெண்களுக்கு என்று தனியே தலை கிடையாது அல்லது மூளை கிடையாது. அவர்கள் சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திப்பது குற்றம். புருஷன் செத்து போனால் தலை இருந்தாலும் இவள் முண்டைதான், முண்டச்சி. ஆக இங்கு பெண் ஒடுக்குமுறை என்பது மிக கொடூரமான ஒரு சமூக உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய ஒரு மசோதா தான் இந்த கோட் ஆஃப் ஹிந்து பில். இதை எதிர்த்து மதவெறியர்கள் 1949 இதற்கென்று அகில இந்திய அளவில் ஒரு இயக்கத்தை கட்டி மிக மோசமான முறையிலே எதிர்ப்பு தெரிவித்து பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பொது விவாதத்திற்கு வாருங்கள் என்றெல்லாம் 2 பேருக்குமே சவால் விட்டு நெருக்கடிகளை தந்த வரலாறெல்லாம் நடந்தேறியது தோழர்களே. இப்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனுஸ்மிருதியின் ஆன்மாவே எங்கு இருக்கிறது என்றால், அதனுடைய உயிர் நாடியே எங்கு இருக்கிறது என்றால் பெண் ஒடுக்குமுறை என்பதில் தான் இருக்கிறது. மனுஸ்மிருதியினுடைய உயிர் நாடியே பெண் ஒடுக்குமுறை என்பதில் தான் இருக்கிறது. பெண்களுக்கு கல்வி தரக்கூடாது, பெண்களுக்கு அதிகாரம் தரக்கூடாது, பெண்கள் எந்த வகையிலும் எம்பவர் ஆகக்கூடாது. இது எல்லா சமூகத்திலும், அதாவது எல்லா வர்ணத்திலும். அவனுடைய மனு தர்மத்தின்படி 4 வர்ணம். 4 வர்ணம் என்றால் உங்களுக்கு தெரியும், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவன் எல்லாம் சாதி இந்துக்கள். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டான், இன்றைக்கு தலித் என்று அழைக்கப்படுகிறான். இந்த கருத்துக்களை எதிர்த்து நின்றவன் தான், எதிர்நிலையில் நின்றவன் தான் பஞ்சமர்கள். இது தவறு என்று ஆதி காலத்திலிருந்து எதிர்த்து நின்றவர்கள் தான். இவர்கள் அடிநிலை சாதி அல்ல, எதிர்நிலை சாதி. 4 வர்ணத்துக்கு கீழே இருக்கிற 5ஆம் வர்ணம் கிடையாது. 5 வர்ணமா இருந்திருந்தால் இதுக்கு பஞ்சவர்ணம்னு பேர் வைத்திருப்பார்கள். இது 4 வர்ணம் என்பதனால்தான் சதுர் வர்ணம். வர்ணம் என்பது 4 தான். அதிலே அடிநிலை சாதி என்பது சூத்திரர்கள் தான். சூத்திரர்கள் என்பவர்கள் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு பகுதியினர். சூத்திரர்கள் என்பவர்கள் இந்த சாதி அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு பகுதியினர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா சூத்திரர்களும் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் பிராமணனுக்கு கீழே என்றுதான் பொருள். பிராமணனை பொறுத்தவரையில் சத்திரியனே கீழ்சாதிதான். ஆனால் இங்கே அவர்கள் பிராமணனுக்கு நான் கீழ்சாதியாக இருக்க விரும்புகிறேன் என்று தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்வதை பெருமையாக கருதுகிறார்கள். மனு தர்மத்தின்படி பிராமணர்களின் கீழ்நிலையில் இருப்பவர்கள் தான் சத்திரியர்களும் சரி, வைசியர்களும் சரி, சூத்திரர்களும் சரி. இந்த சூத்திரர்கள் என்பதைத்தான் வழக்கறிஞர் சரவணன் சொன்னதை போல தாசி புத்ரா, புத்ரா என்றால் பிள்ளைகள், தாசி என்றால் வேசிகள். அப்படி என்றால் வேசி என்ற ஒரு கருத்தியலை இங்கே நாம் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது அல்லது எதிர்கொள்வது? இந்த கேரக்டர் என்பதையே ஒரு அளவுகோலாக வைத்து ஒட்டுமொத்தமாக உளவியல் தாக்குதல் நடத்துகிற மிக மோசமான ஒரு நூல் தான் மனுஸ்மிருதி. உலகத்தில் வேறு எந்த நூலும் இந்த பிறப்பின் அடிப்படையில், நடத்தை அடிப்படையில் ஒரு சமூக உளவியல் கட்டமைக்கப்படவில்லை. ஒரு சோசியல் சைக்காலஜி என்பது இந்த மாதிரி கட்டமைக்கப்படவில்லை. எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான போக்கு இருக்கிறது, அது வேறு.
எல்லா மதத்திலும் பெண்களுக்கு எதிரான போக்கு இருக்கிறது, அது வேறு. ஆனால் ஒரு பெண்ணை ஒடுக்குவதற்கு அவருடைய கேரக்டரை உடனே ஆயுதமாக எடுப்பது, இயங்கியல் விதிப்படி பார்க்க போனால் குடும்ப வாழ்க்கை முறை என்பதே ஒரு 5000 ஆண்டுகள் என்றுதான் சொல்லுகிறார்கள், அல்லது அதிகபட்சமாக 10,000 ஆண்டுகள் என்று கூட வைத்துக் கொள்வோம். ஒரு 10,000 ஆண்டுகளாகத்தான் குடும்பம், கணவன் மனைவி, அப்பா அம்மா, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி என்கிற உறவு முறைகள் வளர்ந்திருக்கின்றன. அதற்கு முன்னால் மனிதன் தோன்றி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. அத்தனை லட்சம் ஆண்டுகளில் ஏது இந்த கற்பு என்கிற கருத்தியல் அல்லது விபச்சாரம் என்கிற கருத்தியல்? அப்போது அவர்கள் எல்லோரும் நம்முடைய முன்னோர்கள் தானே. அதிலிருந்து தானே, ஒன்றிலிருந்து தானே மற்றொன்று, அதிலிருந்து தானே சமூகம் ஒவ்வொன்றாக பரிணமித்து வருகிறது. 5000 10,000 வருடங்கள் தானே. ஆகவே பெண்ணை ஒடுக்குவதற்கு மிக மோசமான ஒரு ஆயுதமாக இவர்கள் மனுஸ்மிருதியின் மூலம் நிலைநாட்டியது கற்பு என்பதும், அதை மீறினால் விபச்சாரம் என்பதும், அதன் மூலம் நடத்தையை ஒரு அளவுகோலாக கொண்டு நல்லவர் தீயவர் என்பதை தீர்மானிப்பதும் இங்கே ஒரு சமூக உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எமான்சிபேஷன் ஆஃப் விமென், பெண் விடுதலை என்பதே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்று கருதி அவர் கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான சட்டம் மசோதாதான் தி கோட் ஆஃப் இந்து பில். சொல்ல போனால் மனுஸ்மிருதிக்கு நேர் எதிராக உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் ஸ்மிருதி, நேர் எதிராக உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் ஸ்மிருதி அது கோட் ஆஃப் இந்து பில் என்பது. மனுஸ்மிருதியில் லிபர்ட்டி இல்லை, சுதந்திரம் கிடையாது. ஃப்ரெட்டர்னிட்டி இல்லை, சகோதரத்துவம் கிடையாது. ஈக்குவாலிட்டி இல்லை, சமத்துவம் கிடையாது. இதான் மனுஸ்மிருதி. இன்ஈக்குவாலிட்டி, அதான் பிறப்பின் அடிப்படை உயர்வு தாழ்வு. இன்ஜஸ்டிஸ், சூத்திரனுக்கு ஒரு நீதி, சத்திரியனுக்கு ஒரு நீதி, பிராமணனுக்கு ஒரு நீதி என்று குலத்துக்கு ஒரு நீதி, அதான் இன்ஜஸ்டிஸ். அந்த இன்ஈக்குவாலிட்டி என்பதிலேயே ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி, அவ எந்த வர்ணத்திலே பிறந்தாலும் எந்த சாதியிலே பிறந்தாலும் பெண் கீழானவள் தான். பார்ப்பன சமூகத்திலே பிறந்தாலும் சரி அல்லது சூத்திர சமூகத்திலே பிறந்தாலும் சரி, எல்லா 4 வர்ணங்களிலும் உள்ள பெண்கள் சூத்திரர்கள் தான். 4 வர்ணங்களிலும் உள்ள பெண்கள் சூத்திரர்கள் தான். பிராமண சூத்திர பெண், சத்திரிய சூத்திர பெண், வைசிய சூத்திர பெண், சூத்திர பெண். அதாவது பெண்ணை பொறுத்தவரையில் எல்லா வர்ணங்களிலும் எல்லா சாதிகளிலும் அவள் சூத்திரர்களுக்கு சமமானவர், சூத்திரர்களாக நடத்தப்பட வேண்டியவர். அவளுக்கு கருத்துரிமை கிடையாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. இப்ப ஒவ்வொரு சாதியும் வெவ்வேறு என்கிற போது ஃப்ரெட்டர்னிட்டி அடிபட்டு போகிறது. நீ போய் ஒரு பிராமணன் அண்ணன் சொல்ல முடியாது. உன் சாதிக்குள்ள யாரையாவது ஒருத்தர் நீ அண்ணன் சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். சாதிக்குள் சாதிதான் அண்ணன் தம்பி உறவை கொண்டாட முடியும். வேறு சாதிக்குள்ளே போய் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவை கொண்டாட முடியாது. ஃப்ரெட்டர்னிட்டி அடிபடுகிறது. ஆகவேதான் இதையெல்லாம் மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திலே அதை கொண்டு வருகிறார். இந்த அரசமைப்பு சட்டம் எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் ஜஸ்டிஸ். அது இன்ஜஸ்டிஸ். மனுஸ்மிருதி இன்ஜஸ்டிஸ், a text for injustice. இது a ஸ்மிருதி for justice. Constitution of India, justice. அதுல சுதந்திரம் கிடையாது, இதுல சுதந்திரம் உண்டு. Each and every individual has liberty to express their views. They can do whatever they like. எதை வேணாலும் அவங்க செய்யலாம் அவங்க விருப்பப்படி. இங்கே லிபர்ட்டி உண்டு, அங்க லிபர்ட்டி இல்ல. இங்க ஃப்ரெட்டர்னிட்டி உண்டு, சகோதரத்துவம் உண்டு, அங்க சகோதரத்துவம் இல்ல. ஆகவே அரசமைப்பு சட்டத்திலே இந்த 3ஐயும், இன்னும் சொல்ல போனால் 4ஐயும், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி,
அன்ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த நான்கையும் அடிப்படையாக கொண்டு மனுஸ்மிருதியை காலி செய்யக்கூடிய வேலையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தனக்கு இருந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார். அருமை தோழர்களே, கோட் ஆஃப் இந்து பில்லை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள். அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்ய நேர்ந்தது என்பது ஒருபுறம். ஆனால் அவர்களின் உண்மையான வெறி என்னவென்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் அவர்களின் ஹிடன் அஜெண்டா. அவருடைய அல்டிமேட் எய்ம் அதுதான். இந்த சட்டம்தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதிக்கு வழிவகுக்கிறது. இந்த சட்டம்தான் விமன் எம்பவர்மெண்ட் என்கிற பெண்களை ஆளுமை உள்ளவர்களாக வளர்ப்பதற்கு இடம் கொடுக்கிறது. இந்த சட்டம்தான் சூத்திரர்கள் எல்லோரையும் கல்வி கற்க வைக்கிறது. இந்த சட்டம்தான் சகோதரத்துவத்தை இங்கே உருவாக்க துடிக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டம்தான் ஏற்கனவே நிறுவப்பட்ட சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கை சிதைக்கிறது. எனவே அவர்களுக்கு மிக முக்கியமான இலக்கு எது என்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனுஸ்மிருதியை மீண்டும் இந்த மண்ணில் அரசமைப்பு சட்டமாக பிரகடனம் செய்ய வேண்டும். அதை மாற்று பெயரில், வேறு வடிவத்தில். அதனால்தான் இந்த பிற்போக்குவாதிகள், பெண் குலத்து விரோதிகள், உழைக்கும் மனித குலத்து விரோதிகள் இன்றைக்கு அதை பற்றி நாம் பேசினாலேயே அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய தாய், தமக்கை, தங்கை ஆகியோரின் நடத்தையை கொச்சைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நாமும் அதற்கு முக்கியத்துவம் தருவதால் இந்த விமர்சனங்களை கண்டு அச்சப்படுகிறோம். நாம் கற்பு என்கிற கருத்தை நம்மை அறியாமலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, விபச்சாரம் என்கிற கருத்தை நம்மை அறியாமலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறி இருப்பதால், யாரை பார்த்து நீ இந்த மாதிரி பேசுற, நீ தாண்டா அந்த மாதிரி, நானா வேசி மகன், நீ தான் வேசி மகன், என்ன பார்த்தா நீ தேவடியா பையன் சொல்ற, நீ தாண்டா தேவடியா பையன். ஆக அவனும் நாமும் ஒரே மாதிரியான கான்செப்டுக்குள்ளே நிற்கிறோம். அவனும் பெண்களுடைய கேரக்டர் என்பதை அடிப்படையாக வைத்துதான் விமர்சனம் செய்கிறான். நாமும் அதே கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதற்கு பதில் சொல்லுகிறோம். எனவே எல்லோரும் ஒரே இடத்திலே நின்று கொண்டுதான் பெண்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறோம், பெண்களை இடித்து பழித்து அவர்களை புதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கே நாம் உணர வேண்டிய ஒன்றாக கருதுகிறேன். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய கோட் ஆஃப் இந்து பில் என்பது ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் மீண்டும் வரும். அதே மசோதா ஒரு நாள் சட்டமாக மாறும். அதை கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதே நம்முடைய நோக்கமாக அமைய வேண்டும். ஏன் 33% கூட இடஒதுக்கீடு தரமாட்டாங்க, 50% கொடுக்கணும்னு சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருப்பது பெண்கள். ஆகவே வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சரிவாதி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. எல்லாவற்றிலும் 50 விழுக்காடு வேண்டும். இதை எந்த பெண் அமைப்பும் 50 விழுக்காடு என்று கேட்பதில்லை, 33 விழுக்காடு. அந்த 33 விழுக்காடு என்பதை எப்படி டிரைவ் செய்தார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள், யார் இதை தீர்மானித்தது? 33%. சரி, அது எங்கே நடைமுறையில் இருக்கிறது? ஏன் நடைமுறையில் இல்லை? இடஒதுக்கீட்டுக்கே சட்டம் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டுக்கே சட்டம் கிடையாது. இடஒதுக்கீட்டுக்கு இப்ப இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் சட்டம் இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், சோசியலி ஃபார்வர்டு, சமூக ரீதியாக முன்னேறியவர்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறார்கள். அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் சமூக ரீதியாக காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட பிரிவினருக்கு, கல்வி மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற நிலையில் அதை ஒரு சட்டமாக்க அவர்கள் முன்வரவில்லை. இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. இதுதான் சமூக நீதிக்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கும் வழிவகுக்கிறது. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்ததனால்தான் ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியுது. அரசமைப்பு சட்டத்தில் பேக்வர்ட் கிளாஸ் என்றுதான் இருக்கிறது. பேக்வர்ட் கிளாஸ் என்றால் சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அது ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் இடஒதுக்கீடு, அது இல்லை.
பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஷெட்யூல் காஸ்டே பேக்வர்ட் கிளாஸ் தான். அதை ஷெட்யூல் பண்ணதுனால ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் பண்ணாம இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ். எனவே சமூக நீதியை பாதுகாப்பதன் மூலம்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். ஜனநாயகம் என்பது வேறொன்றும் இல்லை, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான் ஜனநாயகம். இதற்கான பாதுகாப்பு என்பது அரசமைப்பு சட்டம்தான். எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே இப்போது நம் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால். மனுஸ்மிருதி இன்றைக்கு சமூகத்தின் எல்லா தளங்களிலும் மேலாதிக்கம் செய்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை விட மனுஸ்மிருதி என்பதுதான் இந்த நாட்டை ஆளுகிறது. அதனால்தான் அவன் அரசமைப்பு சட்டத்தை பற்றிய இதர சட்டங்களை பற்றிய கவலை விடாமல் தலித்துகளின் குடியிருப்புகளை தீ வைத்து கொளுத்துகிறான், ஆணவ கொலைகளை துணிந்து செய்கிறான். ஆணவ கொலை என்பதே மனுஸ்மிருதியின் வெளிப்பாடுதான். இனக்கலப்பு கூடாதுன்னு தானே கொலை பண்றான். இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஏன் கூடாதுன்றான், மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கு. இது வெறும் கௌரவ பிரச்சனை கிடையாது, வெறும் கௌரவ பிரச்சனை கிடையாது. அருமை தோழர்களே, அமையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் புரட்சியாளர் என்று சொல்லுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் தோழர்களே. அவனே சொல்றான், கோட் ஆஃப் இந்து பில் என்பது ஆட்டம் பாம் ஆன் இந்து சொசைட்டி என்று சொல்றான். சாதாரண வெடிகுண்டு கிடையாது, பெட்ரோல் குண்டு கிடையாது, ஆட்டம் பாம்ங்கிறான். ஒரு குண்டு விழுந்தா பல லட்சம் பேரை காலி பண்ணக்கூடிய அணுகுண்டு ஜப்பான்ல விழுந்தது இல்லையா, அந்த மாதிரி இந்து சமூகத்தின் மீது வீசப்பட இருக்கிற ஒரு அணுகுண்டு எது புரட்சியாளர் அம்பேத்கர் அறிமுகப்படுத்த இருக்கிற தி கோட் ஆஃப் இந்து பில் என்பது. அது அறிமுகமாகி நடைமுறைக்கு வந்திருந்தால் இன்றைக்கு சமூகத்துல இந்த மாதிரி கழிசடைகள் எல்லாம் வந்து வீதியிலே வந்து ஆவேசமாக பேச முடியாது. பிற்போக்கு சக்திகள் எல்லாம் தலைவர்கள் என்று தங்களை இன்றைக்கு பீற்றிக் கொள்ளுகிற நிலைமை, தம்பட்டம் அடிக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். பெண்களை ஒடுக்கி வைக்கக்கூடிய கொடூரமான புத்தி உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களை பெரிய மனிதர்கள் என்று காட்டிக் கொள்ளுகிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். எனவே பெண் விடுதலையே இந்த சமூகத்தின் விடுதலை, பெண் வலிமையே இந்த சமூகத்தின் வலிமை. அதற்கு அடிக்கோல் நாட்டியவர், அடித்தளம் அமைத்தவர் பெண் விடுதலை போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இது வரைக்கும் அதாவது நாங்க பெண் ஊடகவியலாளர் அமைப்புங்கிறது வந்து ஒரு சிறு வாட்ஸ்அப் குழுவா தான் இருந்துச்சு. இனிமேதான் நாங்க ஒரு அமைப்பா மாறிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பு சார்பா, அதாவது இது ஊடகவியலாளர்களுக்கு அமைப்பா மட்டும் இல்லாம சமூக நீதி பத்தின கருத்தும் இங்க தேவைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சோம். ஹிந்து சட்ட மசோதா இதனுடைய சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்க இன்றைய நிலையில இது கொண்டு வரதுக்காக அம்பேத்கர் எவ்வளவு போராடினார் அப்படிங்கிற விளக்கின சரவணன் அவர்களுக்கும் தங்களுடைய பிஸி ஷெடியூல்ல இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு நடுவுல ஊடகங்களுக்காக தங்களோட நேரத்தை ஓட்டின திருமா அவர்களுக்கும் அமைப்பு சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.